ஃபோனில் ஒரு டைமு இந்த முட்டை மிட்டாயை வந்து குழந்தைங்க பார்த்துட்டாங்க. அதை பார்த்துட்டு அம்மா எனக்கு இதே மாதிரி வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. சுற்று வட்டாரத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் எங்களுக்கு கிடைக்கல. அவங்க மட்டும் பார்த்தது இல்லாமல் என்கிட்டையும் கண்ணில் காட்டிட்டாங்களா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட இதை சாப்பிடணும்னு 2 நாளாக மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆனால் இது எப்படி செய்யறதுன்னு தெரியலையே. முட்டை போட்டு செய்கிறோம், முட்டை வாசம் அடிக்குமா அடிக்காதா? எல்லாருமே ஓவனில் செய்கிறாங்க, நம்ம ஓவன் இல்லாமல் அடுப்பில் செஞ்சால் கரெக்டாக வருமா இல்லையான்னு நிறைய யோசனைங்க. அது இல்லாமல் நமக்கு ஸ்வீட் இல்லாத பால்கோவாவும் கிடைக்கவும் கிடைக்காது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நாமளே செய்ய ஆரம்பிச்சிடலான்னு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி ஸ்வீட் இல்லாத பால்கோவா மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அது செய்யவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சிங்க. உடனே பால்கோவாவை வந்து ஆற வச்சுட்டு முந்திரி கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆற வச்ச பால்கோவாவில் 1/2 கப் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அரைச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணுங்க. அடுப்பு பற்ற வைக்காமலே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து 6 முட்டையை நான் உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். முக்கியமாக இந்த முட்டையை உடச்சி ஊற்றும் போது ஒரு சின்ன முட்டை ஓடு கூட இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 3 முட்டையை அதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மீதி 3 முட்டை அதையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும் இந்த முட்டை மிட்டாயோட பேஸ் ரெடியாக. கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், ஆனால் ரிஸ்க் எடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெடி அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரியும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் தாராளமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம மாற்றிடணும். இதுக்கு மேலேயும் அங்கங்கே கொஞ்சம் நெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு அப்படியே பரவலாக தூவி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி ஒரு கடாயை 10 நிமிஷம் போல் நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் போல் வேக வைக்கணுங்க. எல்லாம் மைக்ரோ ஓவனில் செய்யும் போது மேலே நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த அடுப்பில் செய்யும் போது இந்த மாதிரி மேலே ப்ரௌன் கலரில் வரல, இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் வேக வேக வீட்டில் நல்லா பயங்கரமாக கமகமன்னு வாசனைங்க. நானும் ஃபோனை பார்த்து தான் செஞ்சேன், ஆனால் உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க. டேஸ்ட்டு உண்மையாலுமே அட்டகாசம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் முட்டையோட வாசனையே இல்லைங்க. செஞ்சு 10 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சிங்க.